புடிச்சிருந்தா அத போய் பாருங்க. யாரெல்லாம் உங்கள பத்தி பின்னாடி பேசுவாங்க, எந்தெந்த பர்த்டே டேட்ல உள்ளவங்க வந்து உங்கள பத்தி பின்னாடி அதிகமா தப்பு தப்பா பேசுவாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. சரி, அடுத்தபடியா வந்து நம்ம இந்த வாரம் வந்து இன்டர்நேஷனல் குக்கிங் வீக். ஆமா. இந்த வாரம் வந்து இன்டர்நேஷனல் குக்கிங் வீக்ன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கோமாளிய வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோமாளிலாம் வந்து எவர்கிரீன் கெட்டப் போட்டிருந்தாங்க. பழைய பழைய படத்துலல அவங்க போட்டிருக்கிற அந்த கெட்டப் வந்து திருப்பி அது என்னது ரீக்ரியேட் பண்ற மாரி இல்லாட்டிமேட்டும் ஆமா. அந்த மாரி ஆனா எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த சினிமால வந்து சிவாஜியும், எம்ஜிஆரும் இவ்ளோ தான் இருக்காங்களா? மட்டும் தான் இருந்திருக்காங்களா சீனியரா? அதாவது பெரிய ஆளா வேற யாருமே இல்லையா? அப்படின்னு கேள்வி வந்துச்சு அந்த கட்டம் பார்க்குறப்ப மட்டும். ஏன்னா நம்பளுக்கு வந்து சில பேரு வந்து தெரியும். இவங்கலாம் நடிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெமினி கணேசன் சொல்லலாம். இப்ப டிஎம் அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி தெரியிறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஏன் அவங்களலாம் அத யூஸ் பண்ணல? ஏன் சிவாஜியே 4, 5 பேர் கெட்டா போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஆவுன்னா எம்.ஆர்.